91ஆம் சங்கீதத்துல அப்படி இருக்கும். கடைசி வசனம் சொல்லும், என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு நான் காண்பிப்பேன். I will satisfy him with a long life. எல்லாம் லாங் லைஃப்னு சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. யார் லாங் லைஃப்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் லாங் லைஃப் கிடைக்கும். லாங் லைஃப். ஆமென். இல்லாட்டி ஷார்ட் லைஃபா போயிட்டு போகுது. ஆமென். எல்லாம் நீடித்த நாட்கள் சொல்லுங்க. நீடித்த நாட்கள். நீடித்த வாழ்வுன்னு சொல்லுங்க. நீடித்த வாழ்வு. நீடித்த வாழ்வுன்னு பேசுனவங்களுக்கு எல்லாம் நீடித்த வாழ்வு கர்த்தர் தர போகிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. உன் நீடித்த நாட்களா உன்னை நான் திருப்தி ஆக்குவேன். ஆமென். ஒரு நாள் எப்போ ஒரு 110 வயசுல இல்ல 120 வயசுல இல்லாட்டி 100 வயசுக்கு மேல உனக்கு திருப்தி ஆயிட்டு, சரி ஆண்டவர் இதுக்கு மேல வந்துடுறேன் எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு நீ சொல்லும் போது கர்த்தர் எடுத்துக்குவார். ஆமென். அது வரைக்கும் நீ திருப்தி அடைற வரைக்கும் கர்த்தர் இந்த பூமியில் வச்சிருப்பாராம். அதுவும் பலத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஏன்னா 100 வயசு ஒருத்த மனுஷன் வாழலாம். 100 வருஷம் வாழலாம். ஆனா அவர் எப்போதும் ஆல்வேஸ் இஸ் ஃபிளாட் ஆன் இஸ் பேக். எப்போதும் தூங்கினே இருக்கிறாரு, படுத்துனே இருக்கிறாரு, அவரால் எழுந்து கொள்ள முடியாது. ஆனா கோடிக்குது பணம், 100 ஆயுசு இருக்குன்னா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இல்ல, கர்த்தர் பணத்தையும் தரார், சுகத்தையும் தரார், அனுபவிக்க எல்லா கிருபையும் தந்து ஆரோக்கியத்தை கொடுத்து நடமாட பலத்தையும் தருகிறார். எல்லாத்தையும் தருவார். அவரால முடியும், அவரால முடியும். நாம் வணங்குற ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். இங்க ஒரு மனுஷன் பற்றி நம்ம படிக்க போகிறோம். நம்ம எந்த புக்கு படிச்சுங்கிற நாள்ல சொல்லுங்க. அதே தாங்க யோசுவா சரித்திர புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். இப்ப பாத்தீங்களா, போன வாரம் 10ஆம் அதிகாரம் எடுத்தேன். இன்றைக்கு 14ஆம் அதிகாரம். ஆமென். வெளியே இருக்கிறவங்க உள்ள வந்துட்டீங்கன்னா பரவாயில்லைங்க, உள்ள இடம் இருக்கு, வாங்க. ஓகே, 14th chapter of book of Joshua, verse 6 onwards. 6ஆம் வசனம் தொடங்கி. யோசுவா 14:6 இருந்து. அப்பொழுது யூதாவின் புத்திரர், எல்லாம் கவனிங்க, அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். அப்ப யூதாவுடைய கேம்ப், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கேம்ப் கில்கால்ல இருக்குது. லீடர் பேர் யோசுவா. லீடர் பேர் யோசுவா. அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடு சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடு சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். இங்கிலீஷ். Then the children of Judah came to Joshua in Gilgal. Then the children of Judah came to Joshua in Gilgal. And Caleb the son of Jephunneh the Kenizzite. And Caleb the son of Jephunneh the Kenizzite said to him. You know the word which the Lord said to Moses. You know the word which the Lord said to Moses. The man of God concerning you and me in Kadesh Barnea. Okay, கவுன்சிங்க. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிக்கிறாங்க. இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க தான் உயிராகிறாங்க. இது வரைக்கும் இவங்க கூட இருந்தவங்க எல்லாம் கான்டெம்பரரி பீப்புள்லாம் செத்துறாங்க. உங்களுக்கு தெரியும், கர்த்தர் சொன்னார் 20 வயசுக்கு மேல பட்டவங்க ஏன்னா 10 முறை யார் டெஸ்ட் பண்ணாங்களோ ஒருத்தனும் உயிரா இருக்க மாட்டான்னு சொன்னார். அந்த 20 வயசுக்கு மேல அந்த நாள்ல இருந்தவங்க, 40 வயசுல இருந்தவங்க யாருங்க? யோசுவாவும் காலேப். சும்மா சொல்லுங்க, யோசுவா காலேப் சொல்லுங்க. யோசுவாவும் காலேப் ரெண்டு பேரும் மிலிட்டரிக்காரங்க. இங்க ரெண்டு பேரும் காதேஸ் பர்னேயாவுல இருந்து மோசஸ் அனுப்புறாரு 12 ஸ்பைஸ்களை, 12 வேவுக்காரங்களை, போயிட்டு தேசத்தை வேவு பார்த்துட்டு வாங்க. எல்லாம் போனாங்க. 40 நாள் சுத்திட்டு வராங்க. பெரிய கோலை, திராட்சை கோலையை தூக்கி கொண்டு வராங்க. 2 பேர் ஒரே கோலையை தூக்குறானா. யோசிச்சு பாருங்க, 2 பேர் ஒரு போல்ல ஒரே திராட்சை கோலை தூக்குறானா. அப்ப எவ்வளவு பெருசு இருக்கும் பார். ஆமென். நான் இஸ்ரவேல் ஜனத்துடைய திராட்சை பழம் அந்த இது பார்த்திருக்கேன். ஒரு ஆள் உயரம் இருக்குது, 6 அடி இருக்குது. என்னன்னா 6 அடி உயரம் இருக்குது. ஆனா நம்ம ஊர்ல கூட வளையுதுங்க திராட்சை பழம். கரெக்டா 1/2 கேஜிக்கு கொத்து, அவ்வளவுதான். அவங்களது பஞ்சு அவ்வளவு பெருசுக்குது. நம்ம ஊர்ல விளையுது ஒரு 1/2 கேஜி, 1 கேஜி. அவங்களுக்கு என்ன ஜாஸ்தி. அவங்களது பேரிச்ச பழம் எப்படி இருக்குதுனாங்க, இவ்வளோ சதை இருக்குது, கொட்டை. நம்ம ஊர்ல பேரிச்ச பழம் இவ்வளோ பெரிய கொட்டை, ஒரே ஒரு தோல். நம்ம ஊருக்கு ஸ்கிராப் தான், அவங்க ஊர்ல தான் எல்லாமே. அது கர்த்தர் அவருக்குன்னு வச்சிருந்த ஒரு நாடு. அவரை சொன்னார் ஆபிரகாமை பார்த்து. ஏன்னா நம்ம அப்பா அங்கெல்லாம் முன்சாமி, கன்சாமி, பொன்னுசாமி, ஏடா பொன்னையா, கண்ணையா,
ஆனா அவங்க அப்பா வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு தேவனுக்காக தான் பிள்ளைய கூட பலி கொடுக்க போகணும் இல்லைங்களா? அதனால தான் அவர் சொன்னாரு, உனக்குன்னு ஒரு நல்ல ஒரு இடத்த நான் பார்த்து வச்சிருக்கிறேன், உனக்குன்னு ஒரு தேசத்தை நான் பார்த்து வச்சிருக்கேன். ஆமென். உனக்குன்னு நான் வச்சிருக்கிறேன் சொன்னார். இன்னைக்கு ஆபிரகாம் பிள்ளைகளா, உனக்கு எனக்காக ஒரு காரியத்தை அவர் பார்த்து வச்சிருக்கார். உனக்குன்னு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வச்சிருக்கார், உனக்குன்னு ஒரு பெண்ணை பார்த்து வச்சிருக்கார், உனக்குன்னு ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கார், உனக்குன்னு ஒரு வீட்டை பார்த்து வச்சிருக்கார், ஒரு மனையை பார்த்து வச்சிருக்கார். ஆமென். உனக்கே வந்து சேரும். ஹல்லேலூயா. சோ அந்த இஸ்ரவேல் நாடு எது இதுக்கு பேசுகிறேன்? காலேப் யோசுவா 2 பேரும் மிலிட்டரிக்காரங்க. அந்த 12 பேர் இவங்க போயிட்டு வந்தவங்க பைபிள் சொல்லுது 10 பேர் அவனுங்க வந்து சொன்னாங்க, அந்த தேசம் நல்ல தேசம் தான், இது பழம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால்னு போட்டானுங்க தேசத்துல. ஆனால் எப்ப ஆனால்னு வருதோ ரொம்ப டேஞ்சர். ஆமென். ஆமென். எஸ். எப்படிங்க அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான், ஆனா என்ன அவங்க அப்பா குடிகாரன், அவங்க அம்மா வீடு தங்குறது இல்லை, எல்லாத்தையும் வரிசையா சொல்றாங்க. இந்த ஆனால் பின்னாடி வருது தான் ரொம்ப பிரச்சனை. ஹல்லேலூயா. ஆமென். பெண்ணுன்னா நல்லாங்க, நான் ஒன்றும் சொல்லுங்க, நீங்க கட்டிங்க. அவங்க சித்தப்பா 2 கொலை தான் பண்ணிக்கிறாங்க. ஆமென். ஆமென். ஏங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? ஆனால் அத பட்டு ரொம்ப நான் அடிக்கடி சொல்லல, எங்க லெக்சரர் பேராசிரியர் பெருமாள்னு ஒருத்தர் தமிழ் லெக்சரர் இருந்தாரு காலேஜ்ல, ரொம்ப இன்டெலிஜென்ட் அவரு. ஹவுஸ் லீலா அப்படின்னு ஒருத்தன் கேட்டானா, லீலா ஹவுஸ் லீலான்னு. லீலா எப்படியாப்பட்டவன்? அவன் பதில் சொல்றான், ஹவுஸ் லீலான்னு. லீலா இஸ் a பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அதோ நிறுத்திட்டு தான் போதும். பட்டு நானா அவர் சொல்றாரு, அந்த பட்டு தான் பட்டுன்னு அடிச்சிச்சு அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆமென். இவங்க அதே மாதிரி தான் பழம்லாம் காமிச்சாங்க, எல்லாம் நல்லதுதான். ஆனா அது குடிகளை பட்சிக்கிற தேசம். அந்த தேசத்துல வாழ்றவங்க எல்லாம் செத்துறாங்க. தேசத்து மேல போய் சொல்றாங்க, இவனா போய் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி 40 நாள். அது குடிகளை பட்சிக்கிற தேசம். முடியாது. அங்க இருக்க பட்டணம்லாம் உயரமா இருக்குது, நம்மளால பிடிக்க முடியாது. அங்க இருக்கவங்களாம் ஆணாக்கிருங்க, ஜெயின்ஸுங்க இருக்காங்க, ராட்சசன் இருக்காங்க, நம்மளால முடியாது, நம்மளால ஜெயிக்க முடியாது. அங்க போனா நாங்க வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம். We were looking like a grasshopper, even our eyes, even our own eyes, even their eyes. அங்க கண்ணிலையும் எங்க கண்ணிலையும் பார்க்கும்போது நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம். என்னன்னா இவங்களை பத்தி டிகிரேட். உங்களை பத்தி ஏங்க நீங்க டிகிரேடா பேசுறீங்க சொல்லுங்க? மற்றவங்கிட்ட நாங்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு வேற அங்க வேற சொல்றது, கர்த்தர்கிட்ட வேற போய் சொல்றாங்க. அப்பா நான் தூசு ஆண்டவரே, நான் குப்பா ஆண்டவரே. கூடு குச்ச குப்பா, குப்பா ஆண்டவரே, தூசு, நான் தும்பல், நான் காவா ஆண்டவரே, நான் கட்டர், கூவும் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவருடைய ரத்தம் உன்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறது, அவருடைய ரத்தம் உன்னை நீதிமான் ஆக்கிறது. பைபிள் சொல்லுது, உனக்கு உன்னுடைய நீதி உன்னால வந்தது இல்ல, அவரால வந்தது. அவர் பெயரே யெகோவா சிட்கேனு. அப்படின்னா தேவனே எனக்கு நீதியா இருக்கிறார். உன்னுடைய நீதி என்னுடைய நீதி உன்னால என்னால வரல, நம்முடைய நீதி யெகோவா சிட்கேனு. தேவன் நமக்கு நீதியா இருக்கிறார், இயேசு நமக்கு நீதியா இருக்கிறார். நீ ஜெபம் பண்ண வேண்டிய ஸ்தோத்திரத்தோட பண்ணும். அப்பா பாவியா இருந்த என்ன பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி வைத்திருக்கிறே, உமக்கு ஸ்தோத்திரம். இது எப்படி இருக்குது பாத்தியா? எங்கேயோ இருந்தாப்பா, தூக்கி என்ன வச்சிருக்கிறே, உமக்கு ஸ்தோத்திரம். குப்பையில இருந்தாப்பா, என்னை தூக்கி சிங்காசனம் வச்சிருக்கிறே, இன்னைக்கு எல்லாம் மரியாதை கொடுக்குற அளவுக்கு வச்சிருக்கே, அப்படி சொல்லுங்க. உங்க ஜெபம் எப்போதும் விண்ணப்பமும் ஸ்தோத்திரத்தோடு இருக்கணுமா, பிரைஸ் நாங்க தேங்க்ஸ் கிவிங்கோடு இருக்கணும். லெட் யுவர் ரிக்வெஸ்ட் மீ மேட் நோட் அன்டு தி லார்ட் வித் தேங்க்ஸ் கிவிங். ஸ்தோத்திரத்தோட கூட விண்ணப்பம். கமான் சொல்லுங்க, ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பம். ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பம். நோவா இருந்தா கூட, அப்பா இது வரைக்கும் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறேன், இந்த நோவை எடுத்து போடுறதுக்காய் நன்றி. எப்படி ஸ்தோத்திரம் கூடவே வந்து நிற்கணும். கொஞ்சம் பேர் ஸ்தோத்திரமே இல்லை, எல்லாம் ஆண்டவரே பருப்பு கொடு, அரிசி கொடு, எனக்கே கொடு, வேற யாருக்கும் கொடுக்காது, எனக்கே கொடு. இன்னொரு முறை சொல்றேன், ஆண்டவரே வேற எங்கன்னா கொடுத்துட்டு போற, எனக்கே கொடு அப்படின்னு. நோ நோ நோ, எல்லாம் அவர் தர வல்லவர். ஆமென். கர்த்தர்கிட்ட மாத்திரம் பாருங்க, சதீஷ்கா ஆசீர்வதிச்சானா, சதீஷ் பாஸ்டர் என்ன ஆசீர்வதிக்க மாட்டாருன்னு இல்ல, என்ன ஆசீர்வதிச்சா அவங்கள ஆசீர்வதிக்கணும். அவர்கிட்ட இருக்குது கோடி கோடி, எத்தனை இருக்குது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்க அவரால முடியும்.
மனுஷன் தான் சொல்லலாம், இல்ல சாரி பண்ணுவீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படிமா மனுஷன். ஆமென். ஆனா அவர் அப்படி அல்ல, Yes. எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியும். Hallelujah. ஆமென். ஆமென். நான் மீண்டும் சொல்றேன், நம்ம லக்கி எல்லாம் நம்புறது இல்ல, லக்கி ஒருத்தனுக்கு தான் வரும் லக் எல்லாம். ஆனா ஆசீர்வாதம்ன்றது உன் மேல இருந்துச்சுன்னா ஏன் உன் குடும்பத்துக்கு. Amen. Amen. ஆமென். ஆமென். நம்ம ஆசீர்வாதத்தை நம்புறவங்க எல்லார் மேல ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். உங்கள் மேல ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். போய் சொல்றான். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவிடத்தில் வந்தார்கள். கேனாசினாகிய எப்னேயின் குமாரன் காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே ஆ. கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் ஆ, தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடு சொன்ன வார்த்தையை நீர் அறிவி. இவ்வளோ பெரிய வசனத்துல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ம். காதேஸ் பர்னேயாவிலே என்னை குறித்தும் உம்மை குறித்தும் இதுதான் என்னை குறித்தும். உம்மை குறித்தும். தப்பு. ஆ. எவ்வளோ நீ உன்னை பைத்தியம் பிடிச்சன அவ்வளோ வந்த அதுக்கு நெக்ஸ்ட் என்ன உன்னை குறித்து என்னை குறித்தும் மோசே தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடு சொன்ன வார்த்தை. எஸ். ரைட்டுங்களா? ஆமென். அதுதான் அவர் எம்பசைஸ் பண்றாரு. கடவுள் ஒரு வார்த்தையை சொன்னார், உன்னை குறிச்சு என்ன குறிச்சு எஸ். அதை நான் அறிவேன். இதுதான் வந்து இங்க விஷயம். நான் ரெண்டு முடிக்கலையா? ஃப்ரெண்ட்ஸுங்க பேசுறாங்க. எங்க அப்போ அங்கே நிறுத்திட்டாரு. கரெக்ட் தானுங்க? நான் போய் பாருங்க. என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடு சொன்ன வார்த்தையை நீர் அறிவி. வார்த்தையை நீர் அறிவி. ஆமென். அப்போ அவன் எதை எம்பசைஸ் பண்றான் சொல்லுங்க. வார்த்தை. வேர்ட். எல்லாம் வேர்டு சொல்லுங்க. Word. இங்கிலீஷ்ல பாருங்க எங்க இருக்குது. You know the word which the Lord Yes, said yes. to Moses, You know the word that the Lord said to Moses, the man of God concerning you and me in in Kadesh Kadesh Barnea. ஆமென். அப்ப ஏதோ ஒரு வார்த்தை காதேஸ் பர்னியாவுல சொல்லி இருக்கார். Yes. யாரு? மோசஸ். அந்த வார்த்தை நீர் அறிவீர். ஆமென். என்ன வார்த்தை? கீழே பார்க்கலாம். அப்படியே come on. இப்போ இங்க பாருங்க, வார்த்தைன்றது எஸ் வந்துச்சு. அவன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது வார்த்தை. வார்த்தையை நீர் அறிவி. அடுத்த வசனம். தேசத்தை வேவு பார்க்க தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே ஆ, என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது இது வந்து காலேப் சொல்றார் யோசுவா கிட்ட. காதேஸ் பர்னியாவில இருந்து தேசத்தை வேவு பார்க்க என்னை அனுப்புறாங்க. உன்ன கூட அவர் ரெண்டு பேர் தான் போயிட்டு வந்தாங்க. 12 பேர் அனுப்பும்போது எனக்கு 40 வயதா இருந்தது. அப்பா ரொம்ப நாள் கதையை சொல்றான். ஆமென். எனக்கு அப்போ மிலிட்டரியில இருக்கும்போது எவ்வளவு வயசு? எனக்கு 40 வயசு. 40 வயதா இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுச்செய்தி கொண்டு வந்தேன். இங்கிலீஷ். I was 40 years old when Moses, the servant of the Lord, I was 40 years old when Moses, the servant of the Lord, sent me from Kadesh Barnea Sent to me from spy out the Kadesh- land, sent me from Kadesh Barnea to spy out the land, and I brought back word to him and I brought back the word to him. as it was in my heart. I brought word to him as in my heart. இங்கேயும் வேர்ட் இருக்குது. ஆமென். தமிழ்ல அந்த மாதிரி இது இல்ல. ஏதோ ஒரு நல்ல செய்தி மறுச்செய்தி கொண்டு வந்து எனக்கு. ரைட்டுங்களா? எஸ். ரிப்போர்ட் கூட சொல்லலாம். ரைட்டுங்களா? வேர்டு. சரி, இந்த வேர்டு விட்டுருங்க, கவனிங்க எல்லாம். ஆமென். இருதயத்துல இருந்து அவன் பேசினான். Yes. என்னங்க? இருதயத்தில் உள்ளபடியே. நல்லா கவனிச்சுங்க. இந்த வார்த்தை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த வார்த்தை எஸ். கர்த்தர் சொன்னான், இந்த வார்த்தை உன் கண்களை விட்டு பிரியாது. அப்ப என்ன பண்ணும்? பைபிளை கண்ணில் பார்க்கணும், படிக்கணும். எஸ். இந்த வார்த்தை உன் கண்களை விட்டு பிரியா. இதை இருதயத்தில் வைத்து வைன்னு சொன்னார். எங்க வைக்கணுமா? இருதயத்துல. இருதயத்துல. கமான் சொல்லுங்க, எங்க வைக்கணும்? இருதயத்தில். நெக்ஸ்ட் ஒரு முறை சொல்றார் கர்த்தர், இந்த வார்த்தை உன் வாயில் இருப்பதாக. ஆமென். ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இருதயத்தின் நிறைவால் வாய் பேசும். அவுட் ஆஃப் தி abundance of heart mouth will speak. எஸ். இருதயம் நிறைஞ்சிச்சுன்னா இது ரிசர்வாயர் மாதிரி, ஒரு டேங்க் மாதிரி. அதுக்கு டேப் வந்து, அதுக்கு குழாய் வந்து வாய். இருதயம் நிறைஞ்சிச்சா எங்க வரும்? வாயில வரும். வாயில வரும். இருதயத்துல வெறும் கெட்ட வார்த்தை இருந்துச்சுன்னு வையேன், வாயை திறந்தாவே கெட்ட வார்த்தை தான். ஆமென். இருதயத்துல தேவனுடைய வார்த்தை இருக்குது வையா, அந்த பாஸ்டர் பேசினாவே என்னங்க? தேவனுடைய வார்த்தை தான். ஆமென். அப்போ என்னுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையில நிறைஞ்சு இருக்கணும். அவன் தான் சொல்றான், என் இருதயத்துல இருந்து தான் நான் பேசினேன்னு தவிர நான் கண்ணுல பார்த்ததுல பேசல. ஆமென். என் கூட வந்தவங்க 12 பேரு, நான் என்னோட சேர்த்து 10 பேர் தன் கண்களை பார்த்ததை பேசினாங்க. எஸ்.
என்ன பாக்குறாங்க? முடியாது, அது நடக்காது, சாத்தியம் இல்ல, பட்டணம் உயரமா இருக்குது, கோட்டையை இடிக்க முடியாது, பெருசா இருக்குது, அங்க ராட்சசன் இருக்கிறான். அவன் கண்ணுல பார்த்ததை பேசினான். ஆனா நான் கண்ணுல பார்த்தது பேசல. நான் என்ன இருதயத்துல விசுவாசிக்கிறேனோ, நான் இருதயத்துல என்ன விசுவாசிக்கிறோம் அதை பேசினேன். ஹalleluya. ஆமென். இருதயத்துல என்ன விசுவாசிங்களோ அது பேசுங்க. எஸ். ஹalleluya. ஹalleluya. என்ன இருதயம் அவனுக்கு என்ன தெரியும்? நாங்க எல்லாம் மோசஸ் கூட வந்தோம். ஒரு பெரிய சிவந்த சமுத்திரம் இருந்துச்சு. ஆமென். அந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு தெரியல. பின்னாடி பார்வோனுடைய சேனை துரத்தின்னு வருது. நாங்கெல்லாம் ஐயோகியோன்னு கத்தணும். மோசஸ் திடீர்னு இப்படி கையை உயர்த்தினார். கடல் 2ஆ பிரிஞ்சிச்சு. மோசஸ் கையில ஒண்ணு அற்புதம் இல்ல. யாரோ ஒரு கர்த்தர் பின்னாடி இருந்து நடத்துகிறார். பின்னாடி இருந்து அதிசயத்தை செய்கிறார். ஹalleluya. ஹalleluya. கடலை பிரிச்ச தேவன் உண்மைனா, வழியில எங்களுக்கு மன்னா கொடுத்த தேவன் உண்மைனா, வழியெல்லாம் எங்களுக்கு மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமா இருந்து காத்த தேவன் உண்மைனா, கண்மலையிலிருந்து தேனையும் கண்மலையிலிருந்து பாறையிலிருந்து தண்ணீரையும் எங்களுக்கு கொடுத்தது உண்மைனா, காடைகள் கொடுத்தது உண்மைனா, அந்த தேவன் கட்டாயம் இந்த எரிகோ மதிலை இடிச்சு எங்களை கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. Yes. We have history with God. ஆமென். ஏங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. எத்தனை முறை நீ விழுந்த சமயத்துல உன்னை தூக்கி விட்டா. ஆமென். எத்தனை முறை உன் கண்ணீரை துடைத்து இருக்கிறார். ஆமென். எத்தனை நிந்தன அவமானத்துல அவள் தான் போயிடுச்சுன்னு நினைக்கும் போது, இல்ல பிள்ளைய நான் இருக்கிறேன் போல, கதை முடியல, இப்பதான் தொடங்குதுன்னு தூக்கி விட்டு இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. உனக்கு எத்தனை முறை அவர்கிட்ட ஹிஸ்டரி இருக்குது. ஆமென். எத்தனை ஸ்டோரி உனக்கு தெரியும் அவர் உனக்கு செய்தது. எத்தனை சாட்சி இருக்குது. ஆமென். எத்தனை முறை காப்பாற்றி இருக்கிறார். எத்தனை முறை உன்னை நடத்தி இருக்கார். மனசுல வச்சுக்கோ. எப்போ நீ சோர்வுல போறியோ அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணு. அப்ப காப்பாத்தினாரு, போன வருஷம் காப்பாத்தினாரு, இந்த பிரச்சனை காப்பாத்தினாரு, இப்பொழுதும் என்ன காப்பாத்துவா. ஹalleluya. 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 Say, I have history with God. சொல்லுங்க. I am history with God. I have history with God. I am history with God. எனக்கும் என் தேவனுக்கும் நிறைய கதைகள் இருக்குதா? என்ன சொல்றோமா? சரித்திரமா? அது என்ன சொல்லணும்னு தெரியல. இங்கிலீஷ் நல்லா இருக்குது. அவர் எனக்கு செய்திருக்க எத்தனையோ நன்மைகள் உண்டு. ஆமென். ஒன்னொன்னா யோசித்து அப்படிதான் வந்து ரொம்ப மனசு சோர்ந்துடுற சமயத்துல அதெல்லாம் யோசிக்கணும்னு தான் பைபிள் சொல்லுது. எதை? கர்த்தர் என்னென்ன செய்திருக்கிறார். ஹalleluya. இது வரைக்கும் காப்பாத்தினார், இப்பவும் காப்பாத்துவா. ஆமென். அன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கைவிடல. இது ஒரு பிரச்சனை வந்துக்குது, நான் பயப்பட மாட்டேன். என் கர்த்தர் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர். என் ஆண்டவர் பெரியவர். ஆமென். 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 ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். அவன் என்னங்க என் இருதயத்தில் உள்ளபடியே. அப்போ அவருக்கு எத்தனை வயசுங்க? அவருக்கு 40 வயசு. 40 வயசு நான் மிலிட்டரியில வந்து எல்லாத்தையும் ஸ்பைப் பண்ணிட்டு வேவு பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் சொன்னேன். மற்றவங்களாம் எப்படி சொன்னான் தெரியல. நான் மட்டும் என் இருதயத்துல இருந்து செய்தி கொடுத்தேன். இருதயத்துல இருந்தது. ஏன்னா கர்த்தர் செய்வார். அவன் இப்பயே போலாம், இப்பயே போய் சுதந்திரத்துக் கொள்ளலாம். யாருங்க? யோசுவாவும் காலேபும். இப்பயே போலாம், நம்ம சுதந்திரத்துக் கொள்ளலாம். கர்த்தர் நம்மோடு இருப்பானா எல்லாம் அவங்களை விரட்டி விடுவார், ராட்சனெல்லாம் ஓட்டம் விடுவார். நாம் சுதந்திரத்துக் கொள்ளுவோம். அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவளை காத்த நிழல் அவளை விட்டு நீங்கிட்டு. என்னங்க இவங்க தேசத்துல கால் வச்சவனையும் அப்படியே அவங்களுக்கு மேல இருந்த அவங்கள பாதுகாத்த ஒரு நிழல் இருந்துச்சா. ஏதோ ஒரு அவங்களது ஆவி சக்தி. இவன் காலை வச்சவனே அது ஓடுது. ஆமென். இவன் காலை வச்சவனே அந்த நிழல் போதுங்க. ஆமென். நீ கால் வச்சுனாக்கா எந்த வீட்டுல வைக்கிறியோ அங்க இருக்கிற நிழலின் ஆவிங்க எல்லாம் பொல்லாதாவே ஓடிடும். ஏன்னா உலகத்துல இருக்கணும் காட்ட உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இவன் அதான் சொல்றான். மற்றவர்கள் எவன் பார்க்கல, இவன் சொல்றான் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு நீங்கி விட்டது. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். இறைனா they will become our prey. பிரேனா தரங்களா? மஃபின், கட்லீஸ், கவாப்பு, மஞ்சாமா கடை போண்டா. ஆமென். ஆமென். நொறுக்கு தீனின்னு சொல்றாங்களாங்க. அது மாதிரி ஆயிடுவாங்க. வா நம்ம அவனை மெல்லி சாப்பிடலாம் அப்படின்னு, மென்று தின்னலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இவன் பேசுறாங்க. ஆமென். அதுதான் இருதயத்திலிருந்து கொண்டு வந்தாங்க செய்தி. ஆமென். மற்றவங்க எல்லாம் பார்த்தது. நீங்க எப்போதும் பாருங்க, ஒரு பிரீச்சர் சொன்னார், I don't believe in what I see or what I see not. I don't believe in what I hear and I hear not. I don't believe what I feel not, but I believe in the word of God. ஆமென். அவர் சொல்றாரு,
ஒரு பிரசங்க சொல்ற, நான் எதை பார்க்கறனோ எதை பார்க்கலையோ அதெல்லாம் நம்ப மாட்டேன். பார்க்கறதையும் நம்ப மாட்டேன், ஆமென். பார்க்காதையும் நம்ப மாட்டேன். நான் கேள்விப்படுறதையும் நம்ப மாட்டேன், கேள்விப்படாதையும் நம்ப மாட்டேன். நான் என்ன உணர்றனோ அந்த உணர்ச்சியை நம்ப மாட்டேன், உணராவிட்டு அந்த உணராதலும் நம்ப மாட்டேன், என் உணர்ச்சிகள் நம்ப மாட்டேன். பட் எதை நம்புறனோ இல்லையோ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை தான் நான் நம்புவேன். Amen. ஓகே. எத்தனை வயசு அவருக்கு? அப்போ 40 வயசு. சரி, இன்னும் கதை என்ன சொல்றாரு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பார்க்கலாம். இங்கிலீஷ் படிச்சிட்டோமாமா? ஆனாலும் ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஆ, ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். துர்ச்செய்தி சொல்லி முடியாதுன்னு சொல்லி அங்க இருக்க ஜனங்க பெரிய ராட்சசர்கள் சொல்லி ஜனத்துடைய இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். இவன் தன்னை பத்தி சொல்றான். நானோ என் தேவனாகிய கர்த்தரை எப்படி பின்பற்றினேன்? உத்தமமாய் பின்பற்றினேன். இங்கிலீஷ். Nevertheless my brethren who went up with me made the heart of the people melt. But I wholly followed the Lord my God. I wholly followed or fully followed the Lord my God. Amen. என் ஆண்டவரை உத்தமமா நான் பின்பற்றினேன். என் கூட வந்த என் பிரதர்ஸுங்க 12 பேர் நாங்க போனோம். 2 பேர் மாத்திரம் நல்ல செய்தி கொண்டு வந்தோம். 10 பேர் சொன்ன செய்தினால இறுதி எல்லாருக்கும் கலங்கிடுச்சு, மெல்ட் ஆயிடுச்சு. மோசமான செய்தி கொண்டு வந்துட்டாங்க. சில அப்புறம் சிலர் வீட்டுக்கு வந்தாங்க. ஏன்னா வந்தாங்கன்னா இருக்கும் பேசினாங்க அபசகமான வார்த்தை, எல்லாம் உள்ளத்தை உடைக்கிற மாதிரி. அப்படியே பார்த்துக்கிறீங்களா? கொஞ்சம் பேர் வாங்க, அவங்க வந்தாங்கன்னா போவோம், அட்மாஸ்பியரை கெட்டுரும். பின்னாடி பேய் வந்துக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. சபிச்சுனே தொடுத்துங்க. ஓகே, அவங்க எதிரில் பொல்லாதாவே சபிக்கிறேன்னு அவங்க சபிச்சுட்டு போறீங்க. ஓகே, ஆமென். அப்போ நாங்கள் 12 பேர் ஸ்பை அவுட் பண்ண போனோம், அதாவது வேவு பார்க்க போனோம். அதில் 10 பேர் இருதயத்தை எல்லாம் ஜனங்களுடைய இருதயத்தை உடைச்சிட்டாங்க, இருதயத்தெல்லாம் மெல்ட் பண்ணிட்டாங்க, உருக பண்ணிட்டாங்க. உருகனா அதாவது கரையை பண்ணிட்டாங்க. தைரியமே எழுந்துட்டோம். ரைட், ஓகே. அடுத்த வருஷம். அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆணையிட்டார். எல்லாம் சொல்லுங்க, சொல்லி ஆணையிட்டார். இன்னொரு முறை சொல்லுங்க, சொல்லி ஆணையிட்டார். இன்னொரு முறை சொல்லுங்க, சொல்லி ஆணையிட்டார். மோசஸ் ப்ராமிஸ் பண்ணி சொன்னாராம், இந்த தேசம் நீ எந்த தேசம், நீ என்ன உண்மையா செய்தி கொண்டு வந்த, நீ உத்தமமா பின்பற்றின காலே, உத்தமமா பின்பற்றினால உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நீ எந்த இடத்த கால் மிதிச்சு வந்தியோ கர்த்தர் சுதந்திரமாக கொடுக்கிறார்னு சொல்லி ஆணையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஒரு ஒன்னை எம்பசைஸ் பண்றான். இங்கிலீஷ்ல படிச்சலாம் முதல். So Moses swore on that day saying, Moses swore on that day saying, surely the land where your foot has trodden shall be your inheritance. Surely the land where your foot has trodden shall be your inheritance. And your children's forever. And your children's forever. Because you have wholly followed the Lord. Because you have wholly followed the Lord my God. See, it shall be second line. Shall be your. Surely the land where yes. your foot has trodden shall be your inheritance and your children's forever. Amen. நீ எந்த தேசத்துல காலை வச்சுட்டு வந்தியோ, வேவு பார்த்துட்டு வந்தியோ, உன் கால் எந்த இடத்துல மிதிச்சுதோ உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் நான் தந்துட்டேன்னு கர்த்தர் சொல்றான். ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை அவன் 40 வயசுல அவன் காதுல கேட்கிறான். அவன் அன்னில இருந்து என்ன, ஒரே ஒரு நான் போயிட்டு வந்த அந்த அருமையான தேசம், அந்த மலைகள் உள்ள தேசம் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் கிடைக்க போகுது. கர்த்தர் பிராமிஸ் பண்ணிட்டார், மோசஸ் சொன்னார், கர்த்தரும் சொல்லிட்டு இருக்கார், அதனால அது கிடைக்க போகுது. அன்னில இருந்து அந்த வார்த்தையே அவன் நம்பின்னு இருக்கிறான். வனாந்தரத்துல மழை வருது, காத்து வருது, என்னென்ன வருது. ஆனா 40 வருஷம் அவங்க அந்த தேசத்துக்கு போய் சேரல. ஆமென், ஆமென். நான் கர்த்தர் எத்தனை வருஷம் பொறுத்து தான் கொண்டு போறாரு? 40 வருஷம் பொறுத்து. அது வரைக்கும் இவன் பார்த்துட்டு வந்துட்டான். கர்த்தர் சொன்னார், அவங்க 40 நாள் சுத்திட்டு வந்தாங்க, நீங்க 40 வருஷம் சுத்தணும். ஏன்னா நீங்க விசுவாசிக்கல. அதனால 40 நாள் வந்து எத்தனை நாள் ஆச்சு? 40 வருஷம். ஒரு நாள் ஒரு வருஷம் சொல்லிட்டார் கர்த்தர். ஆமென், ஆமென். சரி விடுங்க, அதை பத்தியால நம்ம ஏன் பேசுறது. ஓகே,
அதனால இவங்க 40 வருஷம், இவன் 40 வருஷமா இன்னும் கொஞ்ச நாள், ஏன்னா இன்னும் 39 வருஷங்குது, இன்னும் 38 வருஷங்குது, 37 வருஷம், அப்படியே ஒரு ஒன்றா மைனஸ் பண்ணுவாராம். இன்னும் 5 வருஷம் இருக்குது, 35 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 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 2 வருஷம் இருக்குது, 38 வருஷம் ஆயிடுச்சு. இப்படி என்ன யோசிச்சுக்கிறான்னாக்கா, நாங்க கால் மிதித்த தேசத்தை கர்த்தர் எனக்கு தரப்போறா, ஏன் பிள்ளைங்களுக்கு தரப்போறா. அதே அவன் யோசிச்சுக்கிறான். அவன் இப்படி யோசிக்க 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 அவனுக்கு வயசாகினதை தவிர அவன் கிழவனாக மறந்துட்டானா. என்னங்க, அவன் கிழவனாக மறந்து விட்டான். இது கர்த்தருடைய வார்த்தை அப்படி வைக்கும் ஒரு மனுஷன். ஆமென். அவன் தரிசனத்தையே நினைச்சுக்கிறான். ஆமென். கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கார், கர்த்தர் இப்படி சொன்னா, அந்த வார்த்தையை அசை போட்டு இருக்கான். நீ எப்போ கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து தியானித்து கர்த்தருடைய வார்த்தையை படித்து படித்து கர்த்தருடைய வார்த்தையை பேசினே கிடையாது, ரொம்ப இளமையா தான் இருப்ப, சக்தி உன் கூட தான் இருக்கும். ரைட்டா? உன்னை விட்டு போவாது, இளமையா இருப்ப. ஆமென், ஆமென், ஆமென். அதான் ஒருத்தர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே யாவையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, உனக்கு வயசாச்சு ஆனா இன்னும் அப்படிதான் இருக்கிற. ஆமென் சொல்லுவாங்க. சிரிக்கிறார் பார். எல்லாம் உங்களை பார்த்து சொல்றாங்க. என்ன ஐயா, உன்னை பார்த்துட்டு தான் சொல்றாங்க. ஆமென். எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, என் ஸ்டூடெண்ட்ஸுங்க அப்பத்துல இருந்து பாத்துங்கிற, நீ கொஞ்சம் கூட சேஞ்ச் இல்லை, அப்படியே தான் இருக்கிற. ஆமென், ஆமென். அதான் தேவனுடைய கிருபை. எஸ், ஆமென், ஆமென். சரி, நான் அதை விட்டுருங்க, கவனிங்க. இவ தேவனுடைய வார்த்தையே தியானிச்சுக்கிறான் 40 வருஷமாக. எத்தனை வருஷமாக? 40 வருஷம். 40 வருஷம். ஓகே, எனக்கு எனக்கு இது கிடைக்க போது, லேண்ட் கிடைக்க போது, லேண்ட் கிடைக்க போது. ஆனால் 40 வருஷம் பொறுத்து மோசஸும் சேர்த்துட்டாரு. இப்போ லீடர்ஷிப் எல்லாம் யாருக்கு வந்துச்சு? ஜோஷுவாக்கு. இதுவும் சேர்த்து ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு இன்னும் லேண்ட் எல்லாம் பிடிக்கிறதுக்கு. டோட்டலா 45 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம்? 45. கவனிங்க, அவன் மிலிட்டரியில இருக்கும்போது எவ்வளவு வயசு? 40 வயசு. வனாந்தரத்துல சுத்துந்து ஒரு 40, எவ்வளோ? 80. மோசஸ் செத்துட்டு யோசுவாக்கு லீடர்ஷிப் கொடுத்து ஒரு 5 வருஷம் ஆகிது. எவ்வளவு ஆகுது? 85 வருஷம். ரைட்டுங்களா? கமான், இந்த பாருங்க. அடுத்த வருஷம் இப்பொழுதும் இதோ இதோ கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இப்போ என்ன வச்சுருங்கிறான் சொல்லுங்க? சொன்னபடியே. எஸ், சொன்னபடியே. ஏங்க, கர்த்தர் சொன்னபடியே. தெரிஞ்சுங்களா? அந்த வார்த்தையை தான் வச்சுருங்கிறான். ஆமென். இன்னும் வார்த்தை அவன் உள்ள ஒரு வசனத்திலே நான் பார்க்கிறேன், அந்த வார்த்தையை தான் அவன் பிடிச்சிருக்கிறான். ஆமென். இப்போதும் கர்த்தர் சொன்னபடியே, அந்த வார்த்தையின்படியே என்னை உயிரோட வச்சிருக்கிறான். கை தட்டுங்க, கை தட்டுங்க. கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட வைத்திருக்கான். இதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், படிங்க இன்னொரு முறை. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட காத்தார், என்னை உயிரோட காத்தார். இங்கிலீஷ். And now behold, the Lord has kept me alive. The Lord has kept me alive. As he said. That is very important. As he said. The Lord has kept me alive as he said. அவர் சொன்ன மாதிரியே, அவர் வார்த்தையின்படியே நான் சாவல. லேண்ட் கிடைக்கிற வரைக்கும் என்ன உயிரோடு தான் வச்சிருக்கிறார். எனக்கு அன்பாலே, உனக்கு என்ன கர்த்தர் பிராமிஸ் பண்ணாரோ நிச்சயமா நடக்கும். It's just a matter of time. ஒரு கொஞ்ச நேரம் தான் இப்படி பாயிண்ட் தவிர சொன்னது நடக்கும். அது வரைக்கும் நீ சாக போறதும் இல்ல, உன் பலன் குறுகி போறதும் இல்ல. கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். சொன்னதை செய்யற வரைக்கும் இடங்களா நீ சாவ போறது இல்ல. எந்த ஆக்சிடென்ட்டும் எந்த நோவும் உன்னை கொல்ல முடியாது. ஏன்னா ஏதோ கர்த்தர் உனக்கு பிராமிஸ் பண்ணி இருக்கிறார், அது நிறைவேறும். கர்த்தர் ஏதோ உனக்கு வாக்கு கொடுத்திருக்க, அது நிறைவேறும். அட் எனி காஸ்ட் அதை முடிச்சியே தீர்வார், அதை நிறைவேற்றியே தீர்வார். அது வரைக்கும் உனக்கு சாவு வர போறது இல்ல. எல்லாம் சொல்லுங்க, அது வரைக்கும் கர்த்தர் எனக்கு பிராமிஸ் பண்ணிருக்கார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பிராமிஸ் பண்ணிருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அதை நிறைவேற்ற வரைக்கும் எனக்கு சாவு வராது. எனக்கு சாவு வரவே வராது. வெரி குட். ஆமென். சொல்லுங்க, எனக்கு சாவு வராது. எனக்கு சாவு வராது. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வரைக்கும், கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வரைக்கும் எனக்கு சாவு வராது. எனக்கு சாவு வராது. நான்
கட்டாயம் நானே செய்ய போகிறேன். கட்டாயம் நானே செய்ய போகிறேன். ஏங்க உன் கையில ஏதோ ஒண்ணு தொடங்கினாரோ ஆமென். அது உன் கையில தான் முடிக்க போகிறார். Amen. இந்த சர்ச் பில்டிங் ஃபவுண்டேஷன் Yes, yes. தொடங்கினாரா? என் கையில தொடங்கினாரா? என் கையிலே செய்வார். அதான் சொல்றா, ஜெருபாபேலின் கையில தொடங்கின, ஜெருபாபேல் கையில முடிப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். இதுக்கு எதிர்க்க எவ்வளோ பெரிய பெரிய சக்தி எல்லாம் வந்து நிற்கலாம். Yes. என்னங்க எவ்வளோ பெருசா வரலாம். பயப்படாத. ஜெருபாபேல் சொன்னா, பெரிய பர்வதமே நீ அம்மா. நீ எம்மாத்திரம். ஆமென். ஓ கிரேட் மவுண்டன் who art thou? Yes. ஜெருபாபேல் சொன்னா, ஆமென். ஆமென். ஓ கிரேட் மவுண்டன், ஓ கிரேட் ப்ராப்ளம் who art thou? You will become like a plain. ஆமென். ஆமென். பெரிய பர்வதமே, எனக்கு முன்னாடி நிக்கிற பெரிய பிரச்சனையே நீ எம்மாத்திரம் சமபூமி ஆவாய். ஆமென். சமபூமி எல்லாம் ஆமென். ஒருத்தி நொறுக்கி போடப்படுவாய். Jesus. தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். ஆமென். 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 ஃபைனல் ஸ்டோன் எடுத்து வந்து வைக்குவாங்க. Yes. கட்டடெல்லாம் முடியும் லாஸ்ட் ஸ்டோன் Hallelujah. வைக்குவாங்க. Hallelujah. ஆமென். பேர் பலகை வைக்குவாங்க. அது மாதிரி அல்லேலூயா. Hallelujah. நிச்சயமா எல்லாம் நடக்கும். ஆமென். உன் கையில இருந்து கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணுத, Yes, பாதியில் நின்றுக்குதா yes. இல்ல குறையுமா இருக்குதா, உன் கையில தொடங்குந்த உன் மூலியமாவே கர்த்தர் ஆமென், முடிக்க போகிறார். ஆமென். கர்த்தர் ஒரு காலம் உன்னை கைவிட மாட்டார், Praise அற்புதம் the Lord. செய்வார். Hallelujah. 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 சொல்றான் பார், நான் எப்படியோ உயிராக்குறேன்னு சொல்ல, கர்த்தர் சொன்னபடியே நான் உயிராக்குறேன். ஆமென். அவன் அதுதான் Yes, சொல்றான். yes. இங்கே எத்தான் எம்பசைஸ் பண்றான். சொன்னபடியே அந்த வார்த்தை. சொன்னபடி வார்த்தைப்படி தான். Yes. அதனால்தான் இவன் வார்த்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான். இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட காத்தார். எல்லாம் சொன்னபடியேன்னு சொல்லுங்க. சொன்னபடியே. இங்கிலீஷ்ல as he said. As he said. Say as he said. As he said. ஓகே. இப்போதும் கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் இஸ்ரவேல் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை ஏமான். தெரியுதா? எஸ். இன்னொரு முறை அதுல பாரு, 2 முறை வருது. இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கிற கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு மோசையோடு சொல்லி இப்போது 45 வருஷமாயிற்று. அப்ப அவன் வார்த்தையை நம்புறான்ட்டு இந்த இடத்துல 2 முறை இருக்குது. ஆமென். கரெக்ட்டுங்களா? ஆமென். 2 டைம்ஸ் வருது. எஸ். என்ன கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி இப்பொழுது 45 வருஷமாயிற்று. இப்ப எவ்வளவு நாள் ஆயிட்டுக்குதா? 45 வருஷம். அவன் மிலிட்டரியில இருக்கும்போது எத்தனை வயசுன்னு சொன்னா? 40 வயசு. அப்ப இப்ப டோட்டல் அவருக்கு எவ்வளவு வயசு? இதோ நான் 85 வயதுள்ளவன். எத்தனை வயசு? 85. 85 வயது. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பாஸ்டர். 85 வயசு, எங்க தாத்தா கூட 100 வயசு இருந்தாரு, 100 அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த வசனம் தான் ட்விஸ்டே வருது. 85 வயது உள்ளவன் அவன் சொல்லலாம். இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். இந்த இடத்துல 2 முறை வார்த்தை. நான் அந்த வார்த்தையை தான் 45 வருஷமா நான் நம்பினுகிறேன். ஆமென். அந்த வார்த்தையே நான் எதிர்பார்த்துக்கிறேன். அந்த வார்த்தையே தியானித்து கொண்டிருக்கிறேன். ஆமென். இங்கிலீஷ். And now behold, the Lord has kept me alive as he said. The Lord has kept me alive as he said. These 45 years. These 45, how many years? 45 years. The Lord has kept me alive these 45 years. I faced so many things, yet I am alive. அவன் சொல்றான், இந்த 45 வருஷமா எத்தனையோ சந்திச்சேன், ஆனா உயிரோட இருக்கிறேன். காரணம் அந்த வார்த்தை. ஓகே. These 45 years. Ever since the Lord spoke this word to Moses. திரும்ப அந்த வார்த்தையை பார்த்தா, ever since the Lord spoke this word to Moses. While Israel wandered in the wilderness. While Israel wandered in the wilderness. And now. Here I am this day. Here I am this day. 85 years. Happy birthday, Caleb. அவன் என்ன சொன்னா? Here I am this day. இன்று 85 years old. நான் இதோ இன்று, தமிழ இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். ஹாப்பி பர்த்டே பா காலேப். இன்னைக்கு 85 வயசு. 85 வயசு நடக்கும்போது கரெக்டா வந்துக்கிறான். ஓகே, அடுத்த வசனம். மோசே என்னை அனுப்புகிற நாளில். இதுதாங்க எந்த சயின்ஸும் எந்த மனுஷனும் பதில் சொல்லக்கூடாத அளவுக்கு இங்க ஒரு பவர் இருக்குது. ஏமான். வார்த்தையை ஒருத்தன் தியானிப்பான அவனுக்கு என்ன பவர் வருது பாருங்க. இங்க பாருங்க. ஆமென். எத்தனை வயசு? 85 வயசு. 85 வயசு. 40 வயசுல மிலிட்டரியில இருந்தான் பாரு, அவனுக்கு எவ்வளவு பலம் இருக்கும். ஆமென். அந்த மனுஷன் சொல்றான்,
மோசே என்னை அனுப்புகிற நாளில் மோசே என்ன அனுப்புகிற நாள் அப்போ 40 வயசு எனக்கு இருந்த அந்த பலன் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. எனக்கு இருக்கிறது. கை தட்டு, கை தட்டு. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, hallelujah. ஆமென், 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 ஆமென். இதுதான் how to retain the health, how to retain the strength அப்படின்னு அவங்க புக்குங்களை போட்டுருப்பாங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு 20 பாதாம் பிஸ்தா 40 கிராம் திராட்சை டேட்ஸ் சாப்பிடணும், கறி ரொம்ப சாப்பிடக்கூடாது இவ்வளோ அப்படின்வாங்க. மறுநாள் மீன் சாப்பிடணும், அப்படி முட்டை சாப்பிடணும், என்னென்னவோ சொல்லுவாங்க. இவன் சொல்றதெல்லாம் சாப்பிட்டாங்க கொழுப்பு தான் அச்சுக்கம் போல் இருக்கு. ஹார்ட் அட்டாக் ஆகுறது, டமால்ன்ற சத்தம் பீஷாப் வரைக்கும் கேட்கும். உன் பலன் எப்படி உனக்கு தக்க வைக்கிறது, சக்தியோடு வாழுது எப்படி, வல்லமையோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழுது எப்படி பைபிள்ல சொல்லுது. அந்த வார்த்தையே நான் நம்பி இருந்தேன். 40 வயசுல மிலிட்டரியில இருக்கும் போது எனக்கு எவ்வளவு பலன் இருந்துச்சோ அதே சக்தி 85 வயசு வரைக்கும் அப்படியே இருக்குது. அவன் சொல்றான், பொய் சொல்லங்க, அவன் பொய் சொல்ல, தான் சரீரத்துல இருக்கிறத அவன் உணர்றத அவன் சொல்றான். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு கவனிங்க, இப்ப கூட யுத்தத்துக்கு போக வேண்டாம், யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன், அப்போது இருந்த எனக்கு பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. அப்போது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது சொன்ன? ஆமென். கொஞ்சம் பெரிய படிப்பாளிங்க, பெரிய பெரிய ஞானிங்க, அறிவாளிங்க, அவங்க அந்த 50, 60s அப்படி போகும்போது, அவங்க பலன் எல்லாம் போகும்போது என்னங்களா, அவங்க இந்த வசனத்தெல்லாம் கேட்டிருந்தாக்கா இது எப்படி அவங்க ஆராய்ச்சி பண்ணிப்பாங்க. நீங்க அப்படியா அப்படின்னு. ஆமென். மோசே என்னை அனுப்புகிற நாள் எனக்கு இருந்த அந்த பலன், எல்லாம் அந்த பலன் சொல்லுங்க, அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது, எல்லாம் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமா இருக்கிறதுக்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன், அப்போது எனக்கு இருந்த பலன் சொல்லுங்க, அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. இப்போதும் எனக்கு இருக்கிறது. நீங்க ஒரு 30 வயசுல இல்ல 18, 19, 20, 30 அந்த வயசுலாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருந்துப்பீங்க. இப்போ வயசாக அந்த பலன் கம்மி ஆயிடுச்சு. நோ நோ நோ. காலேப் உடைய ரகசியம், காலேப் 40 வயசுல இருந்த அந்த மிலிட்டரியில் இருக்கும்போது இருந்த பலன் 85 வயசு இருக்கும்போது சொல்றான் அதே பலன் இப்ப இருக்குது. ஆமென். அதே பலன் இருக்குது. அந்த மலை நாட்டத்தா, give me that mountain, give me that mountain. ரொம்ப ஃபேமஸ் புக், give me that mountain. அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். 85 வயசுல மலைலாம் ஏறுதெல்லாம் கஷ்டம், மலைத்தா. அவன் சொல்றான் அந்த மலையில ராட்சசன் இருக்கான்னு உனக்கு தெரியும், கர்த்தர் என்னோடு இருப்பானா ராட்சசனை துரத்திடுவேன். ஆமென். 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 அந்த மலை நாட்டை எனக்கு தான். மலைன்றது ரொம்ப கஷ்டங்க, ஆனா கொடு அப்படின்றான் அவன். எனக்கு அதே பலன் இருக்கு. ஆமென். 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 அததான் புதிய ஏற்பாட்டுல ஒரு பக்தன் ரொம்ப அருமையா சொன்னான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. எல்லாம் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இன்னொரு முறை சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. எஸ், இப்படி சொல்லும் போதுதான் உங்களுக்கு அந்த பலனே கிடைக்கும். ஒரு வாலிபன் செய்யாதத வயசானவங்களா இருப்பீங்க நீங்க செய்வீங்க. பிரதர் சுந்தர் இருக்கிறாரு, இப்பயும் ஜாக்கிங் எல்லாம் ஓடுறீங்களா பிரதர்? அவன் வாலிபன் எல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆமென். அது விசேஷமா கர்த்தர் தாம் பிள்ளைங்களுக்கு தருகிறார். ஒருத்தர்னா ஆமீன் பண்ணிடலாம். அவர் நான் சொன்ன விசேஷமா கர்த்தர் தாம் பிள்ளைகளுக்கு தருகிறார். ஆமென் சொன்னா தானே.
அவர் பிள்ளைக்கு தரானே பைத்தியம் பைத்தியம். இன்னொரு முறை சொல்லுங்க. இல்ல ஆமென்னு சொல்லுவாங்க. இது ஒரு வசனம் நான் இது பண்றேங்க, கவனிங்க. வயசு ஆக ஆக பலம் குறுகிடும், அப்படித்தானே சயின்ஸ் சொல்லுது. எஸ், நம்மளும் அப்படித்தானே பார்த்துக்கிறோம். ஆமா. என்ன கவனிங்க, வயசு ஆக ஆக பலன் குறுகிடும். சயின்ஸும் சொல்லுது, நம்ம அப்படிதான் கண்ணில் பார்த்துக்கிறோம். ஆனா பைபிள் அப்படி சொல்ல. ஆமென். கமான், புக் ஆஃப் டியூட்ரானமி 33 அதிகாரம் 25 வசனம் நினைக்கிறேன். எஸ் கரெக்ட், 25. டியூட்ரானமி 33:25. இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும். கவனிங்க, எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வசனத்தை நீங்க எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கணும். வாலிப பசங்களுக்கு அவ்வளவு தேவைப்படாது, மற்றவங்கள பெரியவங்களுக்கெல்லாம். கவனிங்க, இரும்பும் வெண்கலமும் உங்கள் பாதரட்சியின் கீழ் இருக்கும். உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றான். உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றான். தமிழ்ல நல்லா இல்ல, இங்கிலீஷ் பாரு. Your sandals shall be iron and bronze. Your sandals shall be iron and bronze. As your days, so shall your strength be. As your days, so shall your strength be. As your days, so shall your strength be. எல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்சுங்க, இதை கொஞ்சம் தயவு செஞ்சு படிங்கன்னு கூட. As your days, so shall your strength be. சொல்லுங்க, as your days, so shall your strength be. ஏடா, இங்கதான் ஏதோ இருக்கா, தமிழ் வியாக்கரணம் அப்படி கொஞ்சம் அவ்வளவு நல்லா இல்ல. NIV போடுங்க, NIV. The bolts of your gates will be iron and bronze. Okay. And your strength will equal your days. The strength will equal your days. The strength will equal your days. என்னங்க, வயசு எவ்வளவு ஜாஸ்தி ஆகுதோ அவ்வளவு பலமும் கூடுமா. ஆமென். நல்லா கூடுங்க. வயசு கூட கூட பலனும் கூடும். ரொம்ப வயசாயிடுச்சுனாக்கா பலன் போயிடும். நோ நோ நோ, அது மற்றவங்களுக்கு. நீ கர்த்தரை நம்புற உனக்கு கர்த்தர் புது பலனை தருகிறார். புது பலன், புது பலன். எஸ் எஸ் எஸ், ஹalleluya. எல்லாம் நியூ ஸ்ட்ரெngth சொல்லுங்க. நியூ ஸ்ட்ரெngth. As your days, so shall your strength be. அவங்க நாட்கள் எவ்வளவோ அவ்வளவு பலன் இருக்கும். அதான் தமிழ் டிரான்ஸ்லேட் கரெக்ட். ரைட்டுங்களா? அவர்கள் நாட்கள் எவ்வளவோ அவ்வளவு பலன் இருக்கும். நீங்க 40ல இருந்து 50 வயசு போகும்போது எனக்கு பலன் குறைங்க. நோ நோ நோ, 50 வயசா இன்னும் ஜாஸ்தி தான் பலன். 60 இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். ஆமென். 70 சூப்பர் பலன் எனக்கு இருக்கும். அது மாதிரி விசுவாசிங்க. ஆமென். மற்றவங்க அது மற்றவங்க யாருன்னா எப்படின்னா எடுத்துக்கிட்டோம், அவங்க பேசும்போது என்ன ஆயிடுது, வயசாச்சு இல்லையா அப்படின்லாம். நீ போயிடு, தூரமா போயிடு, கிட்டே நிக்காத. ஆமென். வயசாச்சு இதெல்லாம் பேசுனுக்காத. ஆமென் ஆமென். நீங்களும் தப்பு தப்பா வாயில பேசுனீங்கன்னா அப்படியே இருக்கும். இது கொஞ்சம் இதுவா இருக்குதுல ஸ்டடி. ஆமென் ஆமென். As your days, so shall your strength be. கர்த்தர் சொல்றார், உன் காலின் கீழ் வந்து இரும்பு வெங்கலாம் இருக்கும். அதாவது அங்க எல்லாம் அப்படியாப்பட்ட மலைங்க இருக்குது. கேட்டாங்களா? நீ போடுற ஷூ சாண்டல் கூட அப்படிதான் இருக்கும். ஆனா உன் நாட்கள் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ உன் வயசு கூட கூட பலனும் கூடும். ஆமென். வயசு கூட கூட பலனும் கூடும். ஆமென். வயசு கூட கூட பலனும் கூடும். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். உங்க காந்தம்மா உட்காந்துக்கிறாங்க, கை தட்டுறாங்க. எத்தனை டெலிவரி பாத்துக்கிறாங்க ஹார்டுக்கு. ஆமென் ஆமென். மரம் ஏறுறாங்க. அவங்களுக்கு கொண்டு எப்படி அவன் மரம் ஏறிக்கிறத அவன் பையன் போட்டோ பிடிச்சி அவன் அக்காவுக்கு அனுப்புறான். பாருங்க இது.
ஆமென். ஆமென். அப்போ பலன் இன்க்ரீஸ் ஆகும். எஸ். கவனிச்சுங்க, மோசஸ் பத்தி ஒரு வார்த்தை இருக்கு. புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 34, உபாகம புஸ்தகம் 34:7. மோசஸ் சாகும்போது, மோசே மரிக்கிற போது மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருள் அடையவும் இல்லை. அவன் கண் இருள் அடையவும் இல்லை. அவன் பலன் குறையவும் இல்லை. ஆமென். மோசே மரிக்கிற போது 120 வயது உள்ளவனா இருந்தான். அவன் கண் இருள் அடையவும் இல்லை. அவன் பலன் புரியவும் இல்லை. English. Moses was 120 years old when he died. Moses was 120 years old when he died. His eyes were not dim. His eyes were not dim. Nor his natural vigor diminished. Nor his natural vigor diminished. His eyes were not dim, nor his natural vigor diminished. என்னங்க, இந்த ஒரு மனுஷனை பத்தி கவனிங்க. இந்த ஒரு மனுஷன் மோசஸை பத்தி சொல்லுது. 120 வயசு அவர் சாவுறது. சாவுற நாள் வரைக்கும் கண்ணு டிம் ஆகலையா? சாவுற நாள் வரைக்கும் என்னங்க பலன் குறுகல. அப்ப எப்படி செத்தா? நம்ம ஊர்ல எல்லாம் சாவுறதுனாங்க அப்படியே பலன் எல்லாம் போயிட்டு படுத்து இருந்து வீக் ஆகி அப்படியே ரொம்ப நாள் அங்கே இருந்து அது பின்னாடி சாவுறாங்க. அப்படித்தானே? இவரு மோசஸ் மலை மேல ஏறி போயிட்டு அங்க செத்துறாரு. அவ்வளவுதான். 120 வயசு வரைக்கும் பலன் இருக்குது, சக்தி இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, நல்லா போயிட்டு அங்க போயிட்டு உயிரை விட்டுறாரு. அதே மாதிரி தான் அவங்க அண்ணன் கூட செத்தான். நல்ல பலத்தோட போனாங்க, மலைக்கு போயிட்டு கருத்தர் உயிரை விட்டுருப்பானாரு, அவன் விட்டான். அவ்வளவுதான். அவன் ரொம்ப நாள் நோயா இருந்து படுக்கையில அப்படியெல்லாம் சாவல. யாரு? மோசஸ். சாவுற வரைக்கும் அவன் கண்கள் டிம் ஆகவில்லையா, அவன் பலனும் குறுகி போகவில்லை. ஏன்? எனக்கு அன்பால கவனிச்சுங்க, மோசஸ் 40 நாள் ஃபாஸ்டிங் எடுத்தார், அதனாலயா? இல்ல. மீண்டும் இன்னொரு நாள் 40 நாள் ஃபாஸ்டிங் எடுத்தார், அதனாலயா? இல்ல. அதுக்கு பதிலா 80 நாள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுனே இருந்தான். அவர் பேச 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 கேட்டுனே இருந்தான். அவருடைய வார்த்தையை கேட்டுனே இருந்தான். அவர் வார்த்தையை கேட்டுனே இருந்தான். எனக்கு அன்பாங்களே, இந்த காலை வேளை நீங்க வந்திருக்கீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கீங்க. அந்த வார்த்தை உனக்கு பலன் கொடுக்குது, அந்த வார்த்தை உனக்கு சுகம் கொடுக்குது, அந்த வார்த்தை உனக்கு விடுதலை தருது, உனக்கு வெற்றி கொடுக்கிறது, உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறது, அது நம்பிக்கை கொடுக்கிறது, அது உன்னை உயர்த்துகிறது. ஹல்லேலூயா. நீங்க யாரும் ஒரு ரிச்சர்ட் பாஸ்டரை பார்க்க வரல, வார்த்தை கேட்க வந்திருக்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் வார்த்தை கேட்க வந்திருக்கிறேன். நான் வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுங்க, நான் வார்த்தை கேட்க வந்திருக்கிறேன். வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன். எத்தனை பேர் வார்த்தையை கேட்க வந்திருக்கேன்னு சொன்னீங்களோ, மெய்யாவே உங்களுக்கு கர்த்தர் வார்த்தை மூலமா கிரியை செய்வார். ஆமென். 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 கிறிஸ்தவத்துல நாங்க தண்ணி தெளிக்கிறதுல, அங்க போய் தொட்டு கும்புறதுல இதெல்லாம் நம்பிக்கை இல்ல. இருக்குதா பைபிள்? இல்ல. உன்னை என்ன விடுவிக்கிறது வார்த்தை தான். வார்த்தை எந்த இடத்துல இருக்குதோ அது கிரியை செய்யும். ஏங்க, அந்த வார்த்தைக்கு எதிரா நிற்கக்கூடிய சக்தி இல்லைங்க. ஏங்க, பைபிள்ல சொல்லுது, விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான், அவன் விதைச்சவனே அது அந்த விதைன்னா வார்த்தை. பைபிள்ல சொல்லுது, சில விதைகள் எங்க பாதை ஓரத்துல விழுந்துச்சான். என்ன எங்க விழுந்துச்சு? வழி அருகே. உடனே பறவைகள் அதை கொத்தி தின்னுதான். அது இயேசுநாதர் என்ன சொல்றாரு, சீக்கிரமா அந்த பறவை அந்த பறவை சாத்தான்னு சொல்றாரு. ஏன்? வேற எதுவும் இல்ல, வார்த்தையை மாத்திரம் எடுத்துன்னு ஓடிடலாம். எதுனா இருக்கட்டும், அவன் நகை எடுத்துட்டு போறான், அவன் இது எடுத்துட்டு போறான்னு இல்ல, முதல் எது எடுக்கிறானா? வார்த்தையை. எப்ப வார்த்தை எடுக்கிறானா எல்லாம் வந்துட்ட மாதிரி. அதனால எனக்கு அன்பான்ல, இங்க சர்ச்ல இங்க தூங்கிட கூடாது. முக்கியம். இங்க தூங்கிட்டீங்கன்னா எல்லாம் வேஸ்ட். அவன் சாத்தான் எல்லாம் பண்ணுவான், ஆனா வார்த்தை ஒண்டி உன்னை கேட்க விட மாட்டான். சில பாரு, வார்த்தை பிரசங்கம் அப்படியே கண்ணு போவோம், ஒண்ணுல பேய் புஷ்டுக்குது உனக்கு, கேட்க விட மாட்டேங்கிறான். அதான் சொன்ன, அது ரொம்ப பெரிய பேய் இல்ல, வார்த்தை கேட்க கூடாது இருக்க அந்த பேய் நீயே ஓட்டிக்கணும். ஆமா, நீயே உன் மேல கை வச்சு போ பொல்லாதாவே, தூக்கத்தினாவே சபிக்கிறேன் போ அப்படின்னு ஒரு 2-3 முறை திட்டுங்க.
கொஞ்சம் பேர் வசனம் அப்படியே இப்படி போகுதுப்பா. நோ நோ நோ, உன்னையும் என்னையும் வாழ வைக்கிறது வார்த்தைங்க தான். ஆமென். ஒருத்தன் குப்பையில இருக்கன தூக்கி சிங்காசனத்துல வைக்கிறது அவருடைய வார்த்தை. புழுதியில இருக்கன தூக்கி எடுத்து ராஜாக்களோடு அமர வைக்கிறது அவருடைய வார்த்தை. உன் கொம்பை உயர்த்துகிறது வார்த்தை. உன் பிரச்சனை உன்னை விடுவிக்கிறது அவருடைய வார்த்தை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென் ஆமென். சாத்தான் பாருங்க ஏதோ எல்லாம் விட்டு அந்த வார்த்தையை மாத்திரம் எடுத்து போட்டுறான். பைபிள் சொல்லுது, அவர்கள் அறியாது இருக்கையில், அவர்கள் புரியாது இருக்கையில் ஓடி வந்து அவன் வார்த்தையை எடுத்துன்னு போயிடறான். அதனால தான் இங்க என்ன பண்றேன், ஆடி பாடி தமாஷ் பண்ணி எப்படியோ நீ புரிஞ்சுக்கணும், அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் புரிய வைக்கிறோம். நீ எப்ப புரிஞ்சுக்கிறியோ அவனால் எடுக்க முடியாது. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா ஹalleluya. மோசே மரிக்கிற போது 120 வயது உள்ளவனா, அவன் கண் இருள் அடையவில்லை, அவன் பலன் குறைவு. ஏன்? ஒரு நேரமும் அவன் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டே இருந்தான். ஒரு நாள் சொன்னா, அக்னி எரியுறத நான் பார்க்கிறேன், பின்னாடி இருந்து நீங்க பேசுறீங்க கர்த்தாவே, அதை நான் கேட்கிறேன், உன்னை நான் பார்க்கலையே, உன்னை பார்க்கணும் ஆசைப்பட்டான். யாரு? மோசஸ். கர்த்தர் சொன்னா, என்னை கண்டு ஒருத்தனும் உயிரோடு இருக்க முடியாது, நீ ஆசைப்பட்டதுனால நான் போகும்போது என் கையை மறைச்சு நான் கடந்து போறேன், என் பின்பக்கத்தை நீ பார்க்குவேன், முன்னாடி பார்க்க மாட்டேன்னு சொன்னான். என் பின்பக்கத்தை பார்க்குவேன். அப்படிதான் மோசஸ் கெஞ்சு கூத்தாடி கர்த்தருடைய பேக்கை தான் பார்த்தான் அவர் கடந்து போகும்போது. அதே போல புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து ஒரு கூட்டத்துல போயின்னுக்கிறாரு, ஒரு பெண் வந்து ஓடி வந்து அந்த வார்த்தையை தொடுறா. இயேசு பேரு வார்த்தை. ஆமென் ஆமென். அவ 12 வருஷமா பெரிய பெரிய போராட்டத்துல உதிரப்போக்குல இருக்கிறான். எத்தனையோ டாக்டர் கிட்ட அவள் செலவழித்தோம், அவளுக்கு சுகம் கிடைக்கல. அவ சொல்றா, நான் அவருடைய வஸ்திரத்தை தொடக்கூடாது, நான் தொட்டா அவர் தீட்டாயிடுவாரு, அதுக்கு பதிலா அவர் வஸ்திரத்தின் ஓரத்தையாக தொட்டு நான் சுகத்தை பெற்றுக் கொள்வேன். நான் இது சும்மா இந்த நேரத்தை விட்டேன்னா, இயேசுவை கோட்டை விட்டேன்னா எனக்கு சுகம் கிடைக்காது, இப்போ நான் போய் எப்படியாவது நான் தொடுகிறேன். பைபிள்ல சொல்லுது, அவ வாயில சொல்லிட்டு வந்தாலாம், அவருடைய வஸ்திரத்தை தொட்டாவது நான் சுகத்தை பெற்றுக் கொள்ளுவேன் என்று சொல்லிட்டு வந்தா. அதான் விசுவாசம். ஓடி வரா. நீங்க பாருங்க, அப்படியேப்பட்ட லேடி வெளியே வரக்கூடாது, அவங்க யாரும் தொடக்கூடாது, தொட்டா தீட்டு. அந்த காலத்துல, இப்ப எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். என்னங்களா? தொட்டா தீட்டு, அவங்க வெளியே வரக்கூடாது. அதுவும் ஒரு பரிசுத்தமான ஒரு மனுஷனை தொடக்கூடாது. அவ போய் தொடுற போய் தொட்டா சுகம் பெற்றுக்கொண்டா. கேட்டுங்களா? அங்கே உணர்ந்தாலாம், அவளுக்கு சுகம் ஆயிடுச்சு. சுகம் ஆயிட்டவனையும் ஏசு இப்படி போறவரு நேரா போயிட்டு இருக்கலாம். என் பின்னாடி வந்து என் மகோ துணியை தொட்டா, அந்த ஒரு பெண்ணை தான் மகோன்னு சொன்னார் கர்த்தர். என்னங்க, அந்த ஒரு பைபிள்ல அந்த ஒரு பெண்ணை தான் மகோன்னு சொன்னார். பின்னாடி தொட்டா அவன் என் முன்னாடியே பார்க்கணும்னு கர்த்தர் திரும்பினார். திரும்பி என்னை தொட்டவர் ஒருவர் உண்டு. ஆமென் ஆமென். அது பின்னாடி அவன் வந்து காலில் விழுந்து நான் தான் ஆண்டவர்னு சொன்னான். மோசஸுக்கு கர்த்தர் வெறும் பின்பக்கத்தை காட்டினார். ஆனா ஒரு தீட்டுள்ளவோ கெட்டவளோ எப்படின்னா இருக்கட்டும், அவளுக்கு தன் முகத்தையே கர்த்தர் காண்பித்தார். இயேசு என் பிள்ளைக்கு எல்லா தகுதியும் உண்டு. ஓகே ஓகே. இப்போ மோசஸை பத்தி பார்த்துக்கிறோம். மோசஸ்க்கு ஏன் கண்ணு டிம் ஆகல? நெக்ஸ்ட் அவன் பேலன் குறுகல. பைபிள்ல சொல்லுது, வார்த்தையை கேட்டுனே இருந்தாங்க. ஆமென். நீங்களும் அதுதாங்க, வார்த்தையை உட்கார்ந்து கேட்டுனே இருங்க. எப்போ ரெஸ்ட் எடுக்க? நான் இந்த வாரம் கூட எனக்கு ஃபீவர்ல தான் இடங்களா, ஃபீவரிஷ் இன்ஜெக்ஷன் 2 போட்டு எல்லாம் சரி விடுங்க, எப்படியா ரெடி ஆகிட்டு கர்த்தர் கிரிப்ல நான் சண்டே ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். கேட்டுங்களா? என்ன சொன்னேன்? ஏதோ ஒன்று சொல்லணும். ஃபீவர் தான் என்னை பற்றி ஏதோ ஒன்று சொன்னேன். 2 நாளைக்கு முன்னாடி என்னால் சரியா நடக்கவே முடியாது, ஜுரம் இருந்ததுனால அப்படியே. ஆனா கர்த்தர் நேத்து எங்க வீட்டு முன்னாடி எங்க ஒய்ஃப் கிட்ட எப்படி பாசம் நந்த
டாக்டர் என்கிற சொல்லிட்டாங்க, நீ வெளியே போகக்கூடாது, பேசக்கூடாது, ரெஸ்ட்ல இருக்கணும், நீ பேசாத, ரெஸ்ட்ல இரு அப்படின்னு. சரி, வீட்டிலேயே ரெஸ்ட் எடுத்திருந்தேன். நிறைய கடவுளுடைய வார்த்தையை கேட்டுனே இருக்கணும். ரைட்டுங்களா? நீங்க எப்பெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ நிறைய மெசேஜ் எடுத்துங்க. கடவுளுடைய வார்த்தை சும்மா அவங்க கிட்ட உட்காந்து பேசுகிறது, இவங்க கிட்ட உட்காந்து பேசுறது, அந்த கதை இந்த கதை, அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்டுனே இருந்தீனாக்கா, நான் சொல்றேங்க உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். எப்போ சாம்பி செல்லதுரையா திடீர்னு அவர் சொல்றாரு, அவர் டாக்டர் 1 வீக்கு ஏதோ ஒரு இது நீ ஹாஸ்பிட்டலில் தங்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்பவே டேப் ரெக்கார்டரு, அப்பெல்லாம் டேப் தானே, டேப் ரெக்கார்டர்லாம் எடுத்துன்னு போயிட்டாராம். என்னான்றாரு, வரவங்க எல்லாம் பேசினுப்பாங்க, அந்த வார்த்தையெல்லாம் நம்மளால கேட்டுக்க முடியாது, உட்காந்து மெசேஜிங்களை போட்டு கேட்டுனுக்கலாம். அந்த மெசேஜ்களை கேட்டுன்னு இருக்கும் போதே சுகம் கிடைச்சிடும். கர்த்தர் வார்த்தை அனுப்பி நோய்களை சுகம் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, அவருடைய வார்த்தையில வெற்றி உண்டு. அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டதிலும் கருக்கா இருக்குது, அது வல்லமை உள்ளது. முக்கியமா நோயாளிங்க, நீங்க மாத்திரை மருந்து எடுக்கிறீங்களோ இல்லையோ, நோயாளிங்க சொல்றேன், சுகர் பிபி என்ன இருக்கட்டும், நீங்க எந்த நோனா இருக்கட்டும், கவனிச்சுங்க. நிறைய கடவுளுடைய வார்த்தையை படிங்க, கேளுங்க, நிறைய மெசேஜ கேளுங்க. பாபு ரிச்சர்ட் ஒருத்தர் இருக்கிறார், கேட்டுங்களா? அவரை பத்தி எனக்கு தெரியும். அதனால அந்த மனுஷனுடைய மெசேஜ் கேளுங்க. ஆமென், ஆமென். ஏன்னா 50 வருஷமா அவர்கிட்ட நான் பழகின்னுக்கிறேன். அவரை பத்தி தெரியும் எனக்கும் தெரியும். மெசேஜ் கேளுங்க, கட்டாய சுகம் கிடைக்கும். ஆமென், ஆமென். கட்டாய சுகம் கிடைக்கும். நோயாளிங்க நீங்க சுகம் ஆகணுமா, இல்ல பெட் ரிடன்ல இருக்கிறவங்க இந்த வார்த்தையை கேட்டுனே இருங்க, காதுல போட்டுக்கொண்டு கேட்டுனே இருங்க. பக்கத்துல அந்த டேப் ரெக்கார்டர் ஏதோ ஒரு இது நீ வச்சுட்டு அந்த சவுண்டை கேட்டுனே இருங்க. நிச்சயமா ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்யும். அந்த எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தும் உங்களுக்கு விடுதலை தருகிறது, அது கர்த்தருடைய வார்த்தை. நேரா உன் ஆவி ஆத்மாலே போய் பாஸ் ஆகி அது உனக்கு பலத்தை தரும். அவன் நாட்கள் எவ்வளவோ அவன் பலன் அவ்வளவா இங்க இருக்கும். ஓகே, அடுத்த வசனம் எங்க இதுக்கு போயிடும். ஜாஷுவா மோசே என்று அனுப்புகிறேன், அதெல்லாம் ஆயிடுச்சு. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். என்ன கேக்குறான் பாத்தியா? மலை நாட்டை எனக்கு தாரும், எனக்கு பலன் இருக்குது மலை ஏறுறதுக்கு. ஆகையால் கர்த்தர் அந்நாளில் சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் ராட்சசர்கள், ஏனாக்கியர்னா ராட்சசர்களும், அரணிப்பான பெரிய பட்டணங்களும், பெரிய பெரிய கோபுரமான பட்டணங்களும் உண்டென்று அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. அந்நாளிலே 45 வருஷம் முன்னாடி கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பார், கர்த்தர் என்னோடு இருப்பாரானால், கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். கர்த்தர் சொன்னபடி. ஆமென். 45 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையை 4 முறை ரிப்பீட் பண்ணிட்டான். ஆமென். 45 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை 4 முறை ரிப்பீட் ஆயிடுச்சு. கேட்டுங்களா? கர்த்தர் சொன்னபடி நான் துரத்தி விடுவேன். ஆமென். ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன. படிங்க, 2 முறை இங்கே. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன. உங்களுக்கு கவனம் இருக்கா? போன வசனத்துல 2 முறை இருக்கு, இதுல 2 முறை, ஏற்கனவே ஒரு 2 முறை. எத்தனை முறை? 6 முறை. நீங்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையே வச்சுனுங்கிறான். 45 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையே பேசுங்க. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன ஒண்ணு சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணம் உண்டு என்று அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானா, கர்த்தர் சொன்னபடி, திரும்ப கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். இங்கிலீஷ். Now therefore give me this mountain of which the Lord spoke in that day. Give me this mountain of which the Lord spoke in that day. See, he was speaking about what the Lord has spoken in that day.
spoke in that day. Yes, For you heard in that day for you heard in that day how the Anakim were there, how Anakim were there, and that the cities were great and and the cities were fortified. great and fortified. It may be that the Lord will be with me, It may be that the Lord will be with me. and I shall be able to drive them out. I as shall the be Lord able to said. drive them out as the Lord said. Lord said. வார்த்தை வார்த்தை வார்த்தை. என்ன இயேசு மரித்தெழுந்து உயிரோடு எழுந்துட்டார். குட் ஃப்ரைடே மரிச்சார், சனிக்கிழமை ஓய்ந்து இருந்தார், ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் சண்டே உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்து பெண்களுக்கெல்லாம் தரிசனமானார், ஆனா சீஷருக்கு தரிசனம் ஆகல. ஆமென் ஆமென். மத்தியானம் எல்லாமே ஒரு பூட்டின கதவுக்குள்ள இருந்தாங்க. ஒரு 2 பேர் மாத்திரம் இயேசுடைய சீஷங்க, ஒருத்தன் கிளியோப்பா, இன்னொருத்தர் யாரோ தெரில. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்கிற எம்மா ஊருக்கு நாங்க போயிடுறோம், இந்த இடம் ஜனம் ஜாஸ்தியா இருக்கும் போது, ஒரே இடத்துல இவ்வளவு பேர் இருக்காங்க, நான் பக்கத்துல போயிடுறேன். பைபிள் சொல்லுது 7 அல்லது 8 மைல் தூரம் இங்க இருந்து பங்கார்பேட்டை அவ்வளவு தூரம். ஆமென். அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 13 கிலோமீட்டர். எவ்வளவுங்க? 13 கிலோமீட்டர். அந்த 13 கிலோமீட்டருக்கு இவங்க நடந்து தான் போகணும். இவங்க மத்தியானத்துக்கு மேல விடுறாங்க. ரைட்டுங்களா? பைபிள்ல சொல்லுது, பிரயாணமாய் புறப்பட்டாங்களா. பிரயாணம் புறப்படும் போது பேக்கெல்லாம் எடுத்துன்னு தானே போவாங்க. எஸ். அந்த ரோட்ல போயின்னுக்கிறாங்க. ஜீசஸ் மறுரூபத்துல வந்துட்டு இருக்கிறார். இயேசு மறுரூபமா அவரும் ஒரு மஞ்சா கலர் பேக் எடுத்துக்கின்னு, வேல்முருகன் பேக் எடுத்துக்கின்னு அவங்க கூட நடந்து போறார். யார் கூட? சீஷர்கள் கூட. 2 சீஷங்க துக்கமா போறாங்க. அவங்க கூட இயேசு கிறிஸ்து வேல்முருகன் பேக், மஞ்சா கலர் பேக், எங்கன்னா சொல்லிட்டு போறீங்க, மஞ்சா பை எடுத்துன்னு இயேசுநாதர் நடந்து போறார். ஆமென் ஆமென். நடந்து போகும்போது வேணும்னு இயேசுவே அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. என்னன்னா, இன்னைக்கு நான் உங்களை பார்க்குறேன், ஏன் அவ்வளோ துக்கமுகமா இருக்கிறீங்க, நடந்து போறீங்க பிரயாணத்துல துக்கமுகமா. அவங்க உடனே சொல்றாங்க, உங்களுக்கு ஒன்று தெரியாதா, நாங்க எருசலேம்ல ஒன்று நடந்துச்சு, அதுதான் எங்களுக்கு மனசு உருக்கின்னுக்குது, ரொம்ப துக்கத்தில் இருக்கிறேன். இவர் ஒன்றும் தெரியாத மாதிரி, என்ன நடந்துச்சு எருசலேம்லன்றார். இல்ல இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரை தேவகுமாரன் நாங்கள் நம்பியிருந்தோம், அவர் எங்க மீட் பெறன்னு நினச்சிருந்தோம், ஆனா பாவிங்க அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அவர் மறிச்சிட்டாரு. காலையில எங்க சகோதரிங்க கல்லறைக்கு போயிட்டு அவர் உயிரோடு இருக்கிறான்னு வந்து சொல்றாங்க, எங்களால நம்ப முடியல அப்படின்னா. அப்போ இவரு திட்டினாராம். ஃபர்ஸ்ட் வார்த்தையை என்னது, வேத வசனத்தையும் நம்பாத இருதயம் உள்ள மந்த இருதயம் உள்ள சீஷங்களே திட்டிட்டு, வேத வசனத்திலிருந்து இயேசு தன்னை குறித்து எழுதி இருக்கிறதை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணினார். எத்தனை தூரம் வரைக்கும்? 13 கிலோமீட்டர் வரைக்கும். அட்லீஸ்ட் எங்க வழியில சந்திச்சார தெரியல, ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும்னா இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து வேதத்துல பழைய ஏற்பாட்டுல இருக்கிறத எடுத்து பேசினாராம். நல்லா கவனிங்க. Jesus was speaking about himself from the Old Testament to the disciples. He was not giving some other messages. Instead, he was giving his own message. He was preaching about himself. இயேசு தன்னை குறித்து அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணாராம். யாரை குறித்து பிரசங்கம் பண்ணார்? அவரை குறித்து. பழைய ஏற்பாட்டுல இருந்து எல்லாத்தையும் அவரை குறிச்சு. ஆமென். அவர் சொல்லி தெரியல, யோனா 3 நாள் மீன் வயிற்றுல இருந்தானே, அது எதை காண்பிக்கிறது? இயேசு கிறிஸ்து கூட 3 நாள் கல்லறையில இருந்து அவங்க வெளியே வந்த போல இவரும் வெளியே வருவார். அதெல்லாம் வந்து பைபிள். சோ ஏதோ அவரு எங்கெங்க இருக்குதோ அவரை பத்தி எல்லாத்தையும் பேசின்னு போனார். வழியெல்லாம் கேட்டுன்னு போறாங்க. இவங்க வழியெல்லாம் கேட்டுன்னு போகும்போது இவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததாம். என்னங்க? இருதயம். hearts began to burn with zeal. Their hearts were burning. அப்படியே நம்ம இருதயம் சோர்ந்துட்டு இருந்துச்சுட்டாங்க, அப்படியே இப்படி ஒரு மாதிரி இருக்கும். ஒரு இருதயம் ரொம்ப இதாக ஜம்ப் பண்ணலாமா ஓடலாமா அப்படின்னு இருக்கும். ஆமென் ஆமென். பைபிள சொல்லுது, வார்த்தையை கேட்க 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 இவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிதான். ஆமென் ஆமென். சோ வழியெல்லாம் பேசின்னு போறாங்க. இயேசு வந்து இயேசுவை பத்தியே பிரசங்கம் பண்றார். இயேசுவை பத்தியே பிரசங்கம் பண்ணுகிறார். இதெல்லாம் இவங்க கேட்டுன்னு போனாங்க. கேட்டுன்னு போயிட்டு அங்க அவங்க வீடு கிட்ட வந்துச்சு, பங்கார்பேட்டில் போயிட்டு சொல்லிட்டு போறீங்க, ஏமா ஊர்ல அவங்க வீடு கிட்ட வந்தோம். இவர் தூரம் போறவன் மாதிரி காமிச்சாராம். ஆமென். அப்புறம் போலவர் போல் காணப்பட்டாராம். என்னங்க? ஆமென். ஆக்சுவலி
இயேசு ஆனா ஏதோ வேற ஊருக்கு நான் கோலாருக்கு போற மாதிரி அப்படி காட்டளிக்கிறார். இவங்க என்ன பண்றாங்க, ஐயா பொழுது போயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு, 5 மணி, இன்னும் நீங்க போனீங்கன்னாக்கா இருட்டாயிடும், நீங்க எவ்வளோ நல்ல பிரசங்கம் பண்ண வந்தீங்க, எங்க வீட்டில் வாங்க தங்குங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா இவர் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போயிட்டேன்னா ஐயா டீ ஸ்நாக்ஸ் உண்டு, இந்தா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பிரெட் வச்சாங்க. இயேசு லபக்கு தவுக்கில் சாப்பிட வச்சு இந்த வாத்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிடல, அவரை அப்பத்தை எடுத்து இப்படி ஸ்தோத்திரம் பண்ணார். அப்படி பண்ணவனையும் இவங்க கண்கள் திறக்கப்பட்டது. எது? 2 சீஷர்கள். ஆமென். ஏன்னா ஒருத்தர் தான் இப்படி பண்ணுவார். எப்போதும் நான் Yes, பார்த்திருக்கிறேன். yes, yes. நம்ம எல்லாம் ப்ரே பண்ணி டக்குன்னு சாப்பிடுறோம். அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டார். பிட்டவனையும் இயேசுன்னு கண்டுபிடிச்சாங்க. இயேசுவே அப்படின்னு பிடிச்சானுங்க, அதுக்குள்ளே அவர் மறைஞ்சிட்டாங்க. ஆமென். அப்பதான் தெரியுது 13 கிலோமீட்டர் தன்னோட கூட பேக் மாட்டிக்கின்னு பேசிட்டு வந்தவர் யாரு? இயேசு. ஏங்க நல்லா யோசிங்க, 13 கிலோமீட்டர் நடந்துட்டு வந்தவங்களுக்கு டயர்டு இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனா அவங்க டயர்ட் ஆகல. ஹே, இந்த குட் நியூஸை போய் சொல்லலாம், இயேசுவை பார்த்து நம்ம போய் சொல்லலான்ட்டு மீண்டும் பங்கார்பேட்டில இருந்து எதுக்கு வராங்க? கேஜிஎஃப் வர மாதிரி. எம்மா ஊருக்கு போகணுங்க 13 கிலோமீட்டர், மீண்டும் ஒரு 13 கிலோமீட்டர் வேகமா வந்து எதுங்க எருசலேமுக்கு வந்து சேர்ந்துட்டு இயேசுவை பார்த்து சொன்னாங்க. அவங்களுக்கு எவ்வளவு சக்தி கொடுத்தது என்னன்னா, வழியெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை 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 வார்த்தை. ஹalleluya, ஹalleluya. உன் நோய்களை சுகமாக்குற வார்த்தை. ஆமென். நம்பிக்கை எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தை. ஆமென். இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய வைக்கிற வார்த்தை. ஆமென். உனக்கு அற்புதம் செய்கிற வார்த்தை. ஹalleluya. எனக்கு நான் ஒரு பாட்டு தான் எடுத்திருக்கிறேன். இது ஃபுல்லா நான் எடுக்கல. அடுத்த வாரமும் இதை தான் பேசுறாங்க. கேட்டீங்களா? ஓகே. ஆமென். ஆமென். என்ன சீக்ரெட்? வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் காலேபுடைய ரகசியம் என்ன? நீங்க சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு ரகசியம் தெரிஞ்சிச்சு. வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் கேலப் that he had retained his strength? வார்த்தை வார்த்தை வார்த்தை. கர்த்தர் சொன்னபடியே சொன்ன அந்த வார்த்தை. கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆமென், ஆமென், ஆமென். praise god, praise god, praise. வார்த்தையே தியானிங்க. ஆமென். அது உன்னை காப்பாற்றும். ஹalleluya. இன்னும் சொல்லட்டுமா, வார்த்தையை செய்து முடிக்கிறக்க நீ சாக போறது இல்ல. ஆமென். எந்த ஆக்சிடென்ட் ஒன்னும் பண்ண முடியாது. ஹalleluya. எந்த நோவும் ஒன்னும் பண்ண முடியாது. ஆமென். எந்த மந்திரமோ தந்திரமோ எவன ரவுடியோ ஒன்னும் பண்ண முடியாது. கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும். வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவர் வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென்.